ஓம் சாந்தி. இன்று 23/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பகவான் குழந்தைகளை பார்த்து, இனிமையான குழந்தைகளை, ஆத்ம அபிமானியாகி சேவை செய்கிறீர்கள் என்றால் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். இதை நான் எனக்காக என்னுடைய பதிவில் எனக்காக மட்டும் அல்ல, எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் இந்த பதிவை பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். தினமும் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். 10 நிமிடங்கள் முதல் 15 நிமிடங்கள் வரை இந்த பதிவில் பேசுகிறேன். பின்பற்ற வேண்டும், எல்லோரும் பின்பற்ற வேண்டும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கஷ்டங்களை யாரும் அனுபவிக்கக்கூடாது. பல பிரச்சனைகள், எல்லோருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த துன்பங்களிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் என்னுடைய அனுபவத்தை வைத்து நான் சொல்லுகின்றேன். பார்ப்பவர்களுக்கு எப்படி இருக்கின்றதோ தெரியவில்லை. நான் தினமும் பேசுகின்றேன். இந்த பேச்சின் உள் அர்த்தத்தை புரிந்து கொண்டு இதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் இந்த முரளியை தினமும் படிக்க வேண்டும். இந்த முரளியை நீங்கள் நினைத்தால் படிக்கவே முடியாது. 7 நாள் வகுப்பில், அடிப்படை வகுப்பில் சேர்ந்து இதை பற்றி, இந்த முரளியை பற்றி தெரிந்து கொண்டு, இந்த இயக்கம் என்ன, பிரம்மகுமாரிகள் இயக்கம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு, ஆரம்பத்திலிருந்து தொடக்கத்திலிருந்தே முறையாக கற்றுக்கொண்டு வந்தால் அருமையாக புரியும். நானும் இந்த இயக்கத்தில் சேர்ந்தவுடன் சிரமப்பட்டேன் படிப்பதற்கு. நாளாக நாளாக பழகி கொண்டேன். இறைவன் அந்த வாய்ப்பை கொடுத்தது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். அதை என்னுடைய அனுபவத்தில் மட்டுமல்ல, ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சோதனைத்தாள் வரும். சோதனைத்தாள் என்பது டெஸ்ட் பேப்பர் வரும். அதில் நாம் கடந்து பாஸ் ஆகி செல்வோம் என்பதை ஆணித்தரமாக அடித்து சொல்கின்றேன். இன்றைய முரளியில் பாருங்கள், அருமையாக சொல்கின்றார். சொல்வதை நாம் பின்பற்ற வேண்டும். எப்படி பின்பற்றுவது என்பது நீங்கள் பக்கத்தில் இருக்கின்ற சென்டருக்கு சென்று சிஸ்டர்ஸ் அவங்க சொல்கின்ற முறைப்படி நடந்தால் பின்பற்றி விடலாம். இன்றைய முறையில் பாருங்கள், இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகி சேவை செய்தீர்கள் என்றால் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் காலை தூக்கி வச்சா கீழே இறங்க வேண்டியது, மேலே தான் போயிட்டு இருப்பீங்களே, கீழே வரவே முடியாது. அதைத்தான் ஆத்ம அபிமானி. இதற்கு விளக்கம் என்னவென்றால், ஆத்ம அபிமானி, ஆத்மா எங்கே இருக்கின்றது? இரு புருவங்களுக்கு மத்தியில். நாம் உடலை காத்து, அதாவது உடலை பராமரிக்கின்ற பொறுப்பு உடல். இந்த ஆத்மா இல்லை என்றால் இந்த உடல் இயங்காது. இந்த உடலை இயக்குகின்ற டிரைவர், அதாவது டைரக்டர் ஆத்மா. இந்த ஆத்மாவுடைய எண்ணத்தோடே இருக்க வேண்டும். நாம் ஒரு ஆத்மா. நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு ஆத்மா, ஐ ஆம் எ சோல், அப்படிதான் சொல்லணும். ஆத்மா அபிமானி என்றால் ஆங்கிலத்தில் சோல் கான்சியஸ்னஸ். பாடி கான்சியஸ்னஸ்னால் தேக அபிமானம். தேக அபிமானம் வரவே கூடாது, எக்காரணம் கொண்டு வரக்கூடாது. ஆனால் வரும், தேக அபிமானம் வரும். இறைவனுடைய தொடர்பில் இருந்து அதற்கான முறையான கற்றுக்கொண்டு அதை பின்பற்றினால் அந்த தேக அபிமானம் நம்மை விட்டு விலகும். தேக அபிமானத்தில் இருப்பதனால்தான் துன்பத்திற்கு மேல் துன்பம், துன்பங்கள் தேவையில்லை. தேக அபிமானம் எதற்கு? நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் ஆத்ம அபிமானியாக இருங்கள். சோல் கான்சியஸ்னஸாட்டு இருக்கணும். ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் இறைவன். கேள்வி, எந்த நினைவில் இருந்தோம் ஆனால் தேக அபிமானம் வராது. எந்த நினைவில் இருந்தோம் என்றால் தேக அபிமானம் வராது. பதில், நான் இறைவனின் வேலைக்காரன் என்பது சதா நினைவிருக்க வேண்டும். நாம் இறைவனினுடைய வேலைக்காரன். இறைவன் என்ன சொல்லுகின்றாரோ, என்ன கட்டளை இடுகின்றாரோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். இறைவனின் வேலைக்காரன் என்றால் என்ன? வேலைக்காரன் என்றால் இறைவனுக்கு பணிந்து நடக்க வேண்டும். அவர் என்ன சொல்கின்றாரோ அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும்.
வேலைக்காரனுக்கு ஒருபோதும் தேக அபிமானம் வரக்கூடாது. வேலைக்காரனுக்கு நாம் இறைவனின் வேலைக்காரன், தேக அபிமானம் வரவே கூடாது. எந்த அளவுக்கு தேக அபிமானம்னா தேகம். ஒருவரை பார்த்தால் அவர் ராமசாமி, குப்புசாமி, அந்த சாமி, இந்த சாமி, அவருடைய பேரோ அவருடைய உருவமோ நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடாது. எந்த அளவுக்கு யோகத்தில் நினைவில் இருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு யோகத்தில், அதாவது யோகா என்றாலே நினைவு, தொடர்பு. இங்கே யோகா யோகா என்றால் கையை காலை உயர்த்துவது, எக்ஸசைஸ் செய்வது, அதுவும் ஒரு யோகா தான். இந்த ராஜ யோகத்தில் யோகா என்றால் நினைவில் இருப்பது. எந்த அளவுக்கு யோகத்தில், அதாவது நினைவில் இருக்கிறீர்களோ, அந்த அளவிற்கு தேக அபிமானம் வராது. எந்த அளவுக்கு நினைவில் இருப்பீர்களோ என்று, எந்த நினைவு, இறைவனுடைய நினைப்பில் இருந்தீர்கள் என்றால் தேக அபிமானம் வராது, நடக்காது. அடித்து பேசுவேன். கேள்வி, 2வது கேள்வி இந்த தடவை கொடுத்துருக்க, 2 கேள்வி கொடுத்துருக்கிறார் இந்த வானியில். தேக அபிமான உடையவர்களுக்கு நாடகத்தின் அனுசாரமாக எந்த ஒரு தண்டனை கிடைக்கின்றது? தேக அபிமானத்தில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். என்ன தண்டனை? பதில், அவருடைய புத்தியில் ஞானம் பதியாது. அவருடைய புத்தியில் ஞானம் என்றால் அறிவு. ஞானம் எங்கிருந்து கிடைக்கின்றது? இதுதான் ஞானம். இறைவன் கொடுக்கின்ற ஞானம் இந்த வாணி, இந்த முரளி, இந்த புத்தி. இந்த படிக்கும்போது நம்மளுடைய புத்தியில் பதியவே பதியாது. அதாவது பணக்காரர்களுக்கு பணத்தின் காரணத்தால் தேக அகங்காரம் இருக்கின்றது. பணம் நிறைய இருக்குன்னா அவங்களுக்கு தேக அகங்காரம் நிறைய இருக்கின்றது. எனவே அவர்கள் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. பணம் நிறைய இருக்கின்றவர்கள் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சரியான தண்டனை. என்ன தண்டனை? அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாதுதான் பணக்காரர்களுக்கு கிடைக்கின்ற தண்டனை. ஏழைகள் சகஜமாக புரிந்து கொள்வார். ஏழைகளுக்கு சகஜமாக புரிந்து கொள்ளக்கூடிய திறமையை ஆண்டவன் கொடுக்கின்றார். அந்த இறைவன் கொடுக்கின்றார். பாபா என்றால் இறைவன் கொடுக்கின்றார். ஏழைகளுக்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்கிறார். ஏழையாக இருந்தால் ஏழை பங்காளன் இறைவன். அதனால் நீங்கள் அவர் சொல்கின்ற மகிமைகளை, இந்த மகா வாக்கியங்களை பின்பற்ற வேண்டும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது தாரணைக்கான முக்கிய சாரம். பாயிண்ட் 1. இப்பொழுது சுயம் பகவானே எனக்கு கல்வி கற்றுத்தருகின்றார். நான் ஈஸ்வரிய குடும்பத்தில் இருக்கின்றேன். அவருடைய அன்பு எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது என்ற குஷி மற்றும் நசா சதா இருக்க வேண்டும். இந்த அன்பு மூலமாக நாம் தேவதை ஆகின்றோம். என்ன சொல்கிறார் பாருங்க. இப்பொழுது சுயம் பகவானே எனக்கு அதாவது இந்த கல்வியை இப்போ நான் சொல்லுகின்றேன், நீங்கள் நான் சொல்வதாக நினைக்கக்கூடாது. இறைவன் என் ரூபத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். இந்த பாப் சமான் அவர் எந்த கடவுள் இறைவன் பாப் சமான், எனக்கு சமமாக உங்களை ஆக்குகின்றேன், உங்களுக்கு அந்த சக்தியை நான் கொடுக்கின்றேன். இப்பொழுது நான் படிக்கின்றேன், நான் படிக்கின்ற இந்த தேகம் படிக்கின்றது என்று நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த வார்த்தைகள் அத்தனையும் இறைவனால் கொடுக்கப்பட்ட இறைவன் சொல்கின்றார் என்று தான் நீங்கள் நினைக்க வேண்டும். இப்பொழுது சுயம் பகவானே எனக்கு கல்வி கற்றுத் தருகின்றார். நான் ஈஸ்வரிய குடும்பத்தில் இருக்கின்றேன். அவருடைய அன்பு எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது என்ற குஷி, மகிழ்ச்சி மற்றும் நசா சதா இருக்க வேண்டும். இந்த அன்பு மூலமாக தான் நாம் தேவதையாகின்றோம். இந்த அன்பு மூலமாகத்தான் நாம் தேவதை ஆகின்றோம். அதாவது மனிதனும் தெய்வம் ஆகலாம், தெய்வம் ஆகலாம் என்று சொல்வது தமிழ் பாட்டில், தமிழ் சினிமாவில் பழைய படங்களில் பாடப்பட்ட பாட்டு. அதை நினைவு வைத்து கொண்டு, அதாவது உங்களையும் தேவதை ஆக்குகின்றேன் என்று இறைவன் அன்பு மூலமாக நாம் தேவதை ஆகலாம் என்று கூறுகின்றார். அடுத்து 2வது பாயிண்ட்டு. இந்த உருவாக்கப்பட்ட நாடகத்தை மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நாடகம். இந்த உலகம் முழுவதும் என்ன நடக்கின்றதோ அது நாடகத்தில் நடிக்கின்ற, அதாவது ஸ்டேஜில் நடிக்கின்ற காட்சி. இப்போ நம்ம என்ன பார்த்து கொண்டு இருக்கின்றோமோ, நமது ஊரில் அல்ல, உலகம் முழுவதும் என்ன நடக்கின்றதோ அந்த பெரிய நாடக மேடையில் நடக்கின்ற காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அதை தான் 2வது பாயிண்டில் சொல்லுகிறாரு. இந்த உருவாக்கப்பட்ட நாடகத்தை மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் எந்த தவறும் ஏற்பட முடியாது. புரிந்து கொண்டால் எந்த தவறும் ஏற்பட முடியாது. எந்த செயல் நடந்ததோ அது மீண்டும் நடக்கும். எந்த செயல் நடந்ததோ அது மீண்டும் நடக்கும் என்றால், ஒரு கல்பத்திற்கு ஒரு முறை
மாறிக்கொண்டே இருக்கும். அதே நிகழ்ச்சி திருப்பி மீண்டும் வரும். இப்போது நான் இந்த முறையை படித்துக் கொண்டு இருக்கின்றேன். இது ஒரு கல்பம் 5000 வருடம் முடிந்தவுடன் இதே இடத்தில் உட்கார்ந்து இந்த முறையை நான் படிப்பேன். அது இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு புரியும். இந்த விஷயத்தை நல்ல புத்தியோடு புரிந்து கொண்டு நடந்தால் ஒருபோதும் கோபம் வராது. கோபம் கோபம் அதாவது வரும். அந்த வரவிடாத அளவுக்கு நாம் பயிற்சி செய்தால் தான் வராமல் இருக்கும். இது மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன். இந்த 2வது பாயிண்ட். இந்த உருவாக்கப்பட்ட இது நாடகம், நிச்சயிக்கப்பட்ட நாடகம். இந்த உருவாக்கப்பட்ட நாடகத்தை மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் எந்த தவறும் ஏற்பட முடியாது. எந்த செயல் நடந்ததோ அது மீண்டும் நடக்கும். இந்த விஷயத்தை நல்ல புத்தியோடு புரிந்து கொண்டு நடந்தால் ஒருபோதும் கோபம் வராது. வரதானம் புயலை பரிசு என புரிந்து கொண்டு சகஜமாக கடந்து செல்லக்கூடிய சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னம் ஆக. அதாவது புயலை பரிசு, புயல் பெரிய புயல் வரும்போது இறைவனுடைய நினைவில் இருந்தால் அது பரிசு என புரிந்து கொண்டு சகஜமாக கடந்து செல்லக்கூடிய சம்பூர்ணம், முழுமையான மற்றும் சம்பன்னம் ஆகுக. அதாவது சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னம் விளக்கம். சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னம் ஆகுவதற்காக லட்சியம் அனைவருக்கும் உள்ளது என்றால் பிறகு சின்ன சின்ன விஷயங்களில் பயப்படாதீர்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயப்படவே கூடாது. மூர்த்தி ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். கொஞ்சம் உளியால் அடி விழத்தான் செய்யும். மூர்த்தி ஆகி, அதாவது கல்லை மூர்த்தி போன்ற சிற்பமாக தயாரிக்கின்ற போது சில அடி விழத்தான் செய்யும். யார் எந்த அளவு முன்னால் இருக்கின்றார்களோ அவர்கள் புயலை கூட அனைவரையும் விட அதிகமாக கடந்து செல்ல வேண்டியதாக உள்ளது. ஆனால் அந்த புயல் அவர்களுக்கு புயலாக தோன்றாது, பரிசாக தோன்றும். புயல் பரிசாக தோன்றும். இந்த புயல் கூட அனுபவி ஆகுவதற்காக பரிசு ஆகிவிடுகின்றது. ஆகையினால் தடைகளை வரவேற்பு செய்யுங்கள். தடைகளை வரவேற்பு செய்யுங்கள். மேலும் அனுபவி ஆகி முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள் என்று அருமையான தமிழ், எளிமையான தமிழை அருமையாக சொல்கின்றார் பகவான். ஸ்லோகன்: கவனக்குறைவை சமாப்தி செய்ய வேண்டுமென்றால் சுய சிந்தனையில் இருந்து கொண்டே சுயத்தை சோதனை செய்யுங்கள். கவனக்குறைவை சமாப்தி செய்ய வேண்டுமென்றால் முடித்துவிட வேண்டுமென்றால் சுய சிந்தனை, தன்னுடைய சிந்தனையில் இருந்து கொண்டே சுயத்தை தன்னை சோதனை செய்யுங்கள் என்று இறைவன் கூறுகின்றார். அருமையான முரளி. எளிமையாக எப்படி வாழணும், எப்படி இருந்தால் எப்படி இருக்கலாம், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். நாம் செய்ய வேண்டியது தினமும் படிக்கணும். முறையாக ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு அருமையாக படித்தீர்கள் என்ற வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி. ஓம் சாந்தி.